ஸோ லாஸ்ட் கிளாஸில் ஒரு லாகின் கிரியேட் பண்ணோம். ஸோ லாகின்க்கு அடுத்து ஒரு கிரியேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு லாகின் ஆக்சஸ் இல்லாதனால ஒரு கிரியேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஸோ அதுக்கடுத்து லாகின் யூஸ் பண்ணி ஹோமுக்கு டைரக்ட் பண்ணோம். இப்போது நான் ஹோம் பேஜுக்கு நான் வந்துட்டேன். ஸோ என்னோட ஹோம் பேஜ் ஸோ டிஃபால்ட்டாக நான் ட்ரூ மாற்றிடுறேன். ஏன்னா எனக்கு லோக்கல் ஸ்டோரேஜில் சத் இது எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ சத்துங்கிறது என் லோக்கல் ஸ்டோரேஜ் இல்லை. ஸோ அதனால் டிஃபால்ட்டாக ஃபால்ஸ்ன்னு தான் வரும் பேசிக்காக. ஸோ அதனால் நான் வந்து இப்போதைக்கு என்ன பேசிக்காக ட்ரூ மாற்றிட்டேன். ட்ரூ மாற்றிட்டேன்னா அத்தான்டிகேஷன் ட்ரூ பண்ணிட்டேன். ஸோ இதுதான் என்னோட ஹோம் பேஜ் பேசிக்காக. ஸோ என்னோட ஹோம் பேஜில் நான் வந்து ஒரு டூடு லிஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ டூடு லிஸ்ட்னா ஐடியா இருக்கா உங்களுக்கு? ஸோ எனி டூடு லிஸ்ட் ஐடியா? ஓகே டன். ஸோ டூடு லிஸ்ட்னால் ஒன்றுமே இல்லை. நான் பர்டிகுலராக நான் இது வந்து ஒரு டிசைன். நான் வந்து ஒரு எம்டிஎன் என்னன்னா ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணி நான் டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வரதுக்கு முன்னாடி நான் செட் பண்ணி வச்சது. ஸோ நான் வந்து எம்டிபி ரியாக்ட் யூஐ கிட் அப்படின்னு ஒரு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணி அதுலேருந்து நான் டிசைனை எடுத்து டைரெக்டாக ஒரு காமனாக ஒரு டிசைனை எடுத்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா டிசைன் வச்சு அதை டிஃபைன் பண்ணும் போது உங்களுக்கு வந்து இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்ட்டு. ஸோ பேசிக்காக ஒரு டிசைன் நம்மளாக கிரியேட் பண்ணாமல் நான் அங்கேருந்து டேரெக்டாக எடுத்துட்டேன். ஸோ நான் இப்போது அந்த டிசைனில் பர்டிகுலராக இந்த இடத்துல எனக்கு இன்புட் இருக்குது. ஸோ நான் இன்புட்டில் அடிக்கிற வேல்யூஸ் எனக்கு நான் ஆட் கொடுக்கும் போது எனக்கு டிஃபால்ட்டாக ஒவ்வொன்றா ஆட் ஆகும். ஸோ எனக்கு ஒவ்வொன்றா கீழே கீழே ஆட் ஆகும். ஸோ நான் அதுக்கடுத்து இங்கே எடிட் கொடுத்தேன்னா எனக்கு இங்கே போய் அசைன் ஆகணும். ஸோ அதுக்கடுத்து நான் அங்கே எடிட் அசைன் ஆகுமா? ஸோ அங்கேருந்து நான் சம்திங் அதை சேஞ்சஸ் பண்ணால் மறுபடியும் எந்த இடத்துல இருந்து நம்ம எந்த இண்டெக்ஸ்ல இருந்து நம்ம அதை எடிட் பண்ணோமோ அதே இண்டெக்ஸில் அதை அசைன் ரீடர் இல்லைன்னா அது அந்த வேல்யூஸ் சேஞ்ச் ஆகி இந்த வேல்யூஸ் மாடிஃபை ஆகணும். ஸோ நான் இதில் டெலிட் பண்ண வர்றது. ஸோ டெலிட் கொடுத்தேன்னா எனக்கு டைரெக்டாக டெலிட்டும் ஆகணும். ஸோ அந்த பர்டிகுலர் ரோ. ஸோ நான் டிஃபால்ட்டாக ஸோ நான் கீழே எனக்கு ரோ என்னன்னா பேசிக்காக நான் அதில் ஒரு நேம் அடிக்கிறேன். ஸோ என் நேமோ ஏதோ ஒரு நேமாக நான் பர்டிகுலராக அடிக்கும் போது அது நான் ஆட் பண்ணால் நான் கீழே போய் ஆட் ஆகணும். ஸோ எப்படி ஆட் ஆகணும்? 1. ஸோ அதுக்கடுத்து பர்டிகுலர் நேம், அதுக்கடுத்து அது எடிட் பட்டன் டெலிட் பட்டன். அது நான் டிஃபால்ட்டாக நான் ஏற்கனவே ஒரு டிசைனை எடுத்து வச்சிருக்கிறதுனால பேசிக்காக உங்களுக்கு வந்து அது ஐடியா இருக்காது. ஸோ நான் இப்போ இது வந்து பேசிக்காக நான் இதில் டைப் பண்ணுறேன். ஸோ இது என்னது பேசிக்காக சரிதா? ஸோ இது என்னது கேக்குதா பேசுறது? ஸோ ஓகே. ஸோ நான் இதில் டைப் பண்ணுறேன். ஸோ இது என்னது பேசிக்கா? எஸ். ஸோ அப்போ ஒரு இன்புட் பாக்ஸில் நான் அடிக்கிற வேல்யூஸ் நான் ஆடு கொடுக்கும் போது எனக்கு கீழே கீழே வந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ நான் பர்டிகுலராக எடிட் பண்ணும் போது எனக்கு எடிட் ஆகணும். ஸோ நான் இப்போ ஓகே. ஸோ நான் ஒரு டிப் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஏற்கனவே நான் ஒரு இன்புட் பாக்ஸ் நான் மேலே கொடுத்துட்டேன். என்னன்னா மை டூடு. ஸோ ஒரு இன்புட் ஏற்கனவே கொடுத்துட்டேன். ஸோ இது எல்லாமே ஒரு ரேப்பர் பாக்ஸ். என்னன்னா அங்கேருந்து நான் அந்த பேக்கேஜ்லேருந்து ஒரு ஒரு காமன் பண்ணி நான் எடுத்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அங்கே யூஸ் பண்ண ஒரு டூல் டிப் இதெல்லாம் நீங்கள் பேசிக்காக என்னன்னா ஒரு பேக்கேஜ் நம்ம எதுக்கு இன்ஸ்டால் பண்ணுறோன்னா ஏற்கனவே அந்த ஒரு காம்பனண்ட் மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க தேர்ட் பார்ட்டி. ஸோ அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவும் ஒன் டைப் ஆஃப் காம்பனண்ட் தான். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் காம்பனண்ட் தான். ஸோ அந்த காம்பனண்ட்டை ஒரு காம்பனண்ட்டில் யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணுறது தான். ஸோ இதுக்கெலாம் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லாது. ஸோ நான் இப்பொழுதைக்கு நான் அதை எடுத்துருக்கேன். ஸோ டூல் டிப் இந்த வரைக்கும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அது ஒரு ஐகான் மாதிரி தான். என்னென்னா பேசிக்காக அது நார்மல் ஒரு டேட் எடுக்கிற ஒரு ஐகான். ஸோ இப்போது நார்மலாக ஒரு இன்புட் இருக்குது. நான் ஒரு ஆட் பட்டன் வச்சுட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் இது நான் ஸோ அந்த இடத்துல ஏன்னா இது ஒரு காம்பனண்ட் தான்.
பட் இந்த காம்பனண்ட்ல அவங்க எழுதி வச்சிருப்பாங்க என்னன்னா அந்த பேக்கேஜ்ல இந்த காம்பனண்ட்டுக்குள்ள ஒரு பட்டனை எழுதி வச்சு அந்த பட்டனை ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேசிக்கா ஸோ இது எல்லாமே இப்போ நான் இதை வந்து டைரக்டா இம்போர்ட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இந்த பேக்கேஜ்ல இருந்து எடுக்கிறேன். ஸோ இந்த பேக்கேஜோட டீடைல்ஸ் ஃபுல்லாமே நோன் பாக்ஸ்ல இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது நான் இந்த காம்பனண்ட்டை கெட் பண்ணும் போது ஸோ அந்த காம்பனண்ட்டுக்குள்ள ஒன்று ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த காம்பனண்ட்ல ஒண்ணுமே இல்லை. ஜஸ்ட் பட்டனை வாங்கிட்டு ஸோ ஜஸ்ட் பட்டனை கிரியேட் பண்ணி அந்த பட்டனை மட்டும் ரிட்டர்ன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் என்னன்னா பேசிக்கா இது வந்து என்னன்னு கேட்டாங்கன்னா இது ஒரு ஜஸ்ட் காம்பனன்ட். ஸோ இது ஒரு பட்டன் காம்பனன்ட் அப்படி சொல்லிடலாம் ஈஸியா. ஸோ இந்த பட்டனை ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸாக கூட நம்ம பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பட்டன் ஆட் இந்த ஆட் பட்டன் ஆட் பிடிஎன் நான் கொடுத்துட்டு ஸோ நான் அதுக்கு ஸ்டைல் எழுதிடுது பேசிக்காக. ஸோ நம்ம அந்த பட்டனுக்கு நம்ம ஒரு ஸ்டைல் எழுதியிருக்கோம். ஸோ அதை இன்னும் பெட்டராக ஸ்டைலை மாற்றிக்கலாம். ஸோ கலர் ஈக்குவல் டு ஒயிட். ஸோ இதை நான் 5 கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கடுத்து பாக்ஸ் ஷேடோ 00 30 பிக்சல் RGBA 1 கொடுத்து ஓகே டன். ஸோ நான் அதில் 3 கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து பார்டர் ரேடியஸ். ஸோ பார்டர் ரேடியஸ் ஒரு 5 பிக்சல். மார்ஜின் லெஃப்ட் ஒரு 10 பிக்சல். ஸோ நான் கொடுத்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டைல் எழுதிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம இப்போ பட்டனா நான் எழுதிருக்கிறேன். ஸோ அவங்க கஸ்டமைஸாக பட்டன் எழுதி ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த காமெண்ட்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே சார். ஸோ நான் இப்போ கொடுக்குற டீட்டெயில்ஸை நான் இதில் ஆட் பண்ணும் போது நான் பர்டிகுலராக இதில் ஆட் பண்ணும் போது ஒரு டைப் ஏதோ பர்டிகுலராக ஒன்று டைப் பண்ணி நான் இதை ஆட் பண்ணும்போது எனக்கு கீழே 1 by 1 ஸோ ரேப் ஆகிட்டே இருக்கலாம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணணும் ஏதாட்டும் உங்களுக்கு ஐடியா இருக்கா? ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஏற்கனவே ஒரு மேப் மெத்தட் நம்ம பார்த்துருப்போம் எப்படி ரேப் பண்ணுறது. ஸோ ஒரு டிவ்வுக்குள்ளே எப்படி ஒரு டிவ்வை கிரியேட் பண்ணி எப்படி ரேப் பண்ணிருக்கிறது இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து ரியல் டைமாக நான் செஞ்சு காமிச்சிருப்பேன். ஸோ இதில் உங்களுக்கு எதுவும் ஐடியா இருக்கா? ஓகே டன் சூப்பர். பட் ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஒரு 50% கரெக்ட். பட் அந்த டிவ்வே நான் நிறையா கிரியேட் பண்ணணும். ஏன்னா பேசிக்காக நான் பர்டிகுலராக ஒரு நேம் அடிச்சுட்டு நான் ஆட் கொடுக்கேன்னா அது கிரியேட் ஆகி ரேப் ஆகணும். அதுக்கடுத்து இன்னொரு டைப் ஆஃப் நேம் கொடுத்து நான் ஆட் கொடுத்தேன்னா அதுவும் கிரியேட் ஆகி எனக்கு ரேப் ஆகணும். ஸோ அப்போ நான் டைனமிக்காக டிவ்ஸ் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் எங்கே ஜாவா ஸ்கிரிப்டில் டாப் மெத்தடில் நான் என்ன பண்ணேனோ எப்படி மேனிபுலேட் பண்ணேனோ ஸோ அதே மாதிரி தான் பர்டிகுலராக எப்படி நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு டிவ்வை கிரியேட் பண்ணி அதை அப்பன் பண்ணி பாடிக்கு டாக்குமெண்ட்டுக்கு அனுப்பணுமோ அதே மாதிரி தான் நான் இங்கே பண்ண போகிறேன். ரேப் ஒரு டிவ்வை கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ டிவ்வை டைனமிக்காக எத்தனை டீட்டெயில்ஸ் அடிக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் டிவ் கிரியேட் பண்ணணும். நான் அதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ அதை எப்படி அச்சீவ் பண்ணலாம்? ஸோ தப்புறம் தானே பரவாயில்ல சொல்லுங்கள். ஸோ என்னன்னா பேசிக்காக டிவ்ஸை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் டிவ்வையும் கிரியேட் பண்ணுறதுக்கு ஸோ நான் தான் மேப் மெத்தட் சொன்னேன். ஸோ மேப் மெத்தட் என்ன பண்ணுன்னா டிவ்வை கிரியேட் பண்ணி ஸோ மேப் மெத்தடுக்குள்ள ஒரு டிவ்வை கிரியேட் பண்ணி ஸோ அதை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் எங்கள் ஜேஎஸ்எக்ஸில். ஸோ ரிட்டர்னுக்கு கீழே உள்ளது எல்லாமே ஜேஎஸ்எக்ஸ் தான் பேசிக்காக. ஸோ என்னன்னா ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ளே ஒரு HTML கூட நம்ம எழுதும் போதே அது ஒரு ஜேஎஸ்எக்ஸ் தான் பேசிக்காக. ஸோ நம்ம இப்போது நான் ஒரு கிரெட்.js ஏற்கனவே ஒன்று ஃபைலை கிரியேட் பண்ணி ஸோ அதை காமனாக நான் ஹோம்னு டிஃபால்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். ஓகே ஸோ நார்மலாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து பேசிக்காக அந்த பேஜில் இப்போ நான் டைனமிக்காக ஒரு டிவ்வை கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு அரே கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த அரேயை அப்படி லூப் பண்ணி அந்த அரே எத்தனை டேட்டா இருக்கோ அதோட லென்த்துக்கு நான் டிவ்வை கிரியேட் பண்ணி ஐ மீன் மேப் மெத்தடை யூஸ் பண்ணி டிவ்வை கிரியேட் பண்ணி நான் ரிட்டர்ன் பண்ணுவேன். ஸோ மேப்பை தவிர்த்து வேற எந்த லூப்பாலையும் நம்மளால் ரிட்டர்ன் பண்ண முடியாது. என்னன்னா ஜேஎஸ்எக்ஸை ரிட்டர்ன் பண்ண முடியாது.
ஸோ மேப் மெத்தட் அப்படி டைரெக்டாக டிவ்வே ரிட்டர்ன் பண்ணும். புரியுதா? ஸோ நான் எப்படி பண்ணி காமிக்கன்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு டிவ்வை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நார்மலாக ஸோ என்னன்னா புரியல. என்னன்னா நான் இன்புட்ல கொடுக்குற நேம்ஸை அரேக்குள்ள நான் புஷ் பண்ணுவேன். அப்போ நான் எவ்வளோ நேம்ஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் டிவ் அதை மேப் பண்ணி அங்கேருந்து டிவை கிரியேட் பண்ணி நான் ரிட்டர்ன் பண்ணுவேன். ஸோ அப்படி ரிட்டர்ன் பண்ணும்போது எனக்கு அரேக்கில் எத்தனை டேட்டாஸ் இருக்கோ அத்தனை டேட்டா ரேஞ்சுக்கு எனக்கு டிவ்வும் கிரியேட் ஆகி எனக்கு செட் ஆகும். புரியுதா? ஸோ இப்போ அதை ரியல் டைமாக பாருங்க, நான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் ஒரு டிவ்வை மட்டும் நார்மலாக கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஒரு டிவ்வை கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ கிளாஸ் நேமுக்கு ஸோ நார்மலாக லிஸ்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்டு ஸோ லிஸ்ட் ஸோ நான் இதில் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு டிவ் கிரியேட் பண்ணி ஸோ கிளாஸ் லிஸ்ட் அப்படின்னு நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த நேமுக்கு நான் வித் ஃபுல் பர்சன்டேஜ் அதுக்கு முதல் நான் வந்து ஸ்டைல் கொடுத்துட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு எப்படி காமிக்கும். ஸோ வித் 100% ஹைட் 70 பிக்சல். ஸோ பேக்ரவுண்ட் கிரே. ஸோ கிரே கொடுத்துட்டேன். ஸோ கிரே கொடுத்துட்டு ஸோ இப்போ எனக்கு அந்த டிவ் கிடச்சிட்டு. ஸோ எனக்கு இப்போ அந்த டிவ் கிடச்சிட்டு இப்போ அதே மாதிரி நான் மல்டிபிள் டிவ்ஸ் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஸ்டாட்டிக்காக நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ நான் மல்டிபிள் டிவ்ஸ் கிரியேட் பண்ணி நான் கொடுக்கும்போது ஸோ நான் அதுக்கு மார்ஜின் பாட்டம் நான் கொடுத்துப்பேன். ஸோ மார்ஜின் பாட்டம் 20 பிக்சல் நான் கொடுத்த பிறகு உங்களுக்கு மல்டிபிள் டிவ்ஸ் கிரியேட் ஆகி ஸோ மல்டிபிள் டிவ்ஸ் கிரியேட் ஆகி ஸோ பேசிக்காக வெயிட் பண்ணுங்க. ஸோ ஓகே டன். ஸோ நான் மல்டிபிள் டிவ்ஸ் லிஸ்ட் டிவ்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ என்னோட டிவ்ஸ் இப்படி தான் இருக்கும். என்னன்னா பேசிக்காக நான் பர்டிகுலராக ஒரு நேம் அடித்த பிறகு அந்த நேமை நான் ஆட் கொடுக்கும்போது ஸோ ஃபஸ்ட்டு இது நேம் அதுக்கடுத்து நான் செகண்ட் ஒரு நேம் கடிச்சிட்டு நான் ஆட் கொடுக்கும்போது ஸோ செகண்ட் டிவாக எனக்கு கிராப் ஆகணும். ஸோ இதை வந்து நான் ஸ்டாட்டிக்காக கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம கிரியேட் பண்ண டிவ் வந்து பேசிக்காக இப்படி தான் நம்மளுக்கு ஷோ ஆகணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அதை நான் பெட்டராக ஸ்டைலாக மாற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டைல் தான் மெயின். ஸோ ஸ்டைலாக ஒரு கெட்டு பண்ணுறோன்னா அதை பர்ஃபெக்டாக ஸ்டைல் ஒரு டிசைனை வச்சு நம்ம பண்ணிவிட்டு நம்ம அதுக்கடுத்து ஃபங்க்ஷனாலிட்டிஸ் போகலாம். ஸோ அதுக்கு உள்ளே நான் நேமை ஷோ பண்ணணும். ஸோ நேம் எப்படி ஷோ பண்ணணும். ஸோ இந்த இடத்துல எனக்கு நம்பர் 1 அதுக்கடுத்து இதில் நம்பர் 1 அதுக்கடுத்து இந்த இடத்துல நேம் இந்த இடத்துல எடிட் அதுக்கடுத்து டெலிட். ஸோ 2 தான் வைக்கலாம். ஸோ அப்போது என்னென்னா எனக்கு வந்து இதை வந்து லைட் கிரேவாக மாற்றிக்கிட்டு ஸோ கிரெட் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த லிஸ்ட்டுக்குள்ள எனக்கு 2 டிவ் இருக்கணும் பேசிக்காக. எதுக்கு 2 டிவ்னா ஸோ இதில் நம்பர் டிஃபால்ட்டாக காமிக்கிறோம். ஸோ நம்பரும் நேமும் காமிக்கிறோம். இந்த இடத்துல எடிட்டும் டெலிட்டும் காமிக்கிறோம். ஸோ அப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் அப்போ 2 டிவ் பொதுவாக இருக்கணும். ஸோ நான் 2 டிவ் கிரியேட் பண்ணிடுவேன். ஸோ டிவ் ஸோ அதுக்கடுத்து ஒரு டிவ் ஸோ கிளாஸ் நேம் நான் லெஃப்ட் அப்படின்னு நான் கிளிக் பண்ணிடுவேன். ஸோ இது லெஃப்ட். ஸோ அதுக்கடுத்து கிளாஸ் நேமில் ஸோ இதுக்கடுத்து ரைட்டு. ஸோ ரைட்டு. ஸோ லெஃப்டில் பேசிக்காக லெஃப்டில் அது நேம் இருக்கணும். ஸோ பேசிக்காக நேமை நம்ம நார்மலாக ஒன்று நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல என் நேமை நான் யூஸ் பண்ணிடுவேன்.
ஸோ நேமை நான் போட்டுட்டேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஐகான்ஸ் வரணும். பேசிக்காக நான் ஐகான்ஸ் ஏற்கனவே இங்கேருந்து நான் டைரெக்டாக எடுத்துக்கிறேன். ஏன்னா இங்கேயே ஐகான்ஸ் இருக்கு. ஸோ ஃபார் ஐகான்ஸ் எடிட் டு டூ. ஓகே, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு லிஸ்ட்டுன்னு ஒரு டிவ் இருக்குது. அந்த டிவ்வில் லெஃப்ட்டில் ஒன்று, ஏன்னா நேம்ஸையும் அதோட நம்பர், ஒரு அதோடைய எஸ்ஓ நம்பர், அதுக்கடுத்து நேம், அதுக்கடுத்து ரைட்டில் உள்ள டிவ்வில் வந்து ஐகான்ஸ். ஸோ ரெண்டு ஐகான், எடிட் டெலிட் ஐகான்ஸ், ஏன்னா இது டூ லிஸ்ட். ஸோ இப்போ எடிட் டெலிட் உள்ள ஐகான்ஸ் நம்மளுக்கு கிடச்சிட்டு. ஸோ இதை நான் இந்த இதை ரைட்டில் கொண்டாடணும். ரைட்டில் கொண்டாடணும் என்ன பண்ணணும்? கேக்குது? எஸ், டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ். ஸோ நான் இந்த லிஸ்ட்டுக்கு நான் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுக்குறேன். ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், அதுக்கடுத்து ஜஸ்டிஃபை. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஏன்னா நீங்கள் வந்து அதை பண்ணியிருப்பீங்க. இது ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் பிட்வீன். ஸோ ஸ்பேஸ் பிட்வீன் கொடுத்துருவீங்க. ஸோ கொடுத்துட்டு அதுக்கடுத்து அலைன் ஐட்டம். ஸோ அலைன் ஐட்டம் சென்டர் அப்படின்னு கொடுத்துருவீங்க. ஓகே, ஸோ அலைன் ஐட்டம் சென்டராக ஆகிட்டு. ஸோ அதுக்கடுத்து சம் பேடிங் யூஸ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். பேடிங் டாப் வந்து 0. ஸோ அதுக்கடுத்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஒரு 20 பிக்சல். ஸோ இப்போ நார்மலாக இப்போ ஒரு டிவ் கரெக்டாக கிரியேட்டாக வந்துட்டு. ஸோ இப்போ இதை வந்து இன்னும் போல்டாக மாற்றலாம். இன்னும் போல்டாக மாற்றினா இன்னும் பெர்ஃபெக்டாக தெரியும். ஸோ அப்போ ஸோ நான் கரெக்ட் போகிறேன். கரெக்ட் போய் இந்த லெஃப்ட் எடுக்கிறேன். ஸோ லெஃப்டில் உள்ளே போயிட்டு பேசிக்காக ஃபாண்ட் வெயிட் 9 கொடுக்குறேன். அடுத்து நீங்கள் கொடுத்து அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ 9. ஸோ வந்துட்டு ஸோ ஒரு தெளிவாக ஒரு ஒரு நார்மல் போல்டாக இருக்குது. இதுக்குள்ளே நம்ம டிவ்வுக்குள்ளே டேரெக்டாக டெக்ஸ்ட் எழுதியிருப்போம். ஸோ அதுக்கு நீங்கள் டேரெக்டாக டிவ்வுக்குள்ளே டேரெக்டாக டெக்ஸ்ட் எழுத வேண்டாம். பேசிக்காக ஒரு ஹெச் போனோ இல்லை ஹெச் போயோ சம்திங் ஒரு ஹெஷ்டேக்கோ இல்லை பீடாக்கோ யூஸ் பண்ணி நீங்கள் டெஃபைன் பண்ணலாம். ஸோ நான் வந்து அதை நார்மலாக டெக்ஸ்ட் எழுதிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் பேசிக்காக HTML நீங்கள் பண்ணுறது, அதெல்லாம் பண்ண வேண்டிய இப்போதைக்கு அதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ இதை மட்டும் நான் கொடுத்துட்டு ஒரு டெக்ஸ்ட் ஷேடோ மட்டும் நான் கொடுத்துருவேன். ஷேடோ 0 3 பிக்சல். ஸோ அது ஒரு பிளாக்கா. ஸோ 3 பிக்சல் 1 பிக்சல். ஸோ 1 பிக்சல். ஸோ ஒரு நார்மல் போல்டாக வந்துட்டு உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி நான் எல்லா டிவையும் காப்பி பண்ணி நான் போட்டுக்கிறேன். ஸோ அதே மாதிரி லிஸ்ட்டு. ஸோ லிஸ்ட் ஸோ இருக்க எல்லா 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 டிவையும் நம்மளுக்கு கிடச்சிது. ஸோ என்னன்னா பேசிக்காக இப்படி தான் ஒரு 2D லிஸ்ட் வரப்போகுது. நான் ஆட் பண்ணுற நேம் இப்படி தான் எனக்கு ஷோ ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு நேம் இருக்கணும், அதுக்கடுத்து செகண்ட் நேம் ஆட் பண்ணால் செகண்ட் நேம் இருக்கணும், தேர்ட் நேம் ஆட் பண்ணால் தேர்ட் நேம் இருக்கணும், ஃபோர்த் நேம் ஆட் பண்ணால் ஃபோர்த் நேம் இருக்கணும், ஃபிஃப்த் ஆட் பண்ணால் ஃபிஃப்த்து. ஸோ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோமோ ஆட். ஸோ இங்கேருந்து நான் எடிட் பண்ணேன்னா இங்கே உள்ள நேம் வந்து டேரெக்டாக அங்கே அசைன் ஆயிடணும். ஸோ டேரெக்டாக அசைன் ஆகிட்டு நான் அங்கேருந்து எதுவும் சேஞ்சஸ் பண்ணி நான் ஆட் கொடுத்தேன்னா எனக்கு நியூவாக ஒரு இதில் ஆட் ஆகக்கூடாது. ஸோ அதே இதில் எனக்கு ஓவரேட் ஆகணும். ஸோ நான் இந்த நேம் ஃபஸ்ட் நேமை நான் எடிட் பண்ணுறேன். ஸோ எடிட் பண்ணுற நேம் இதில் அசைன் ஆகுது. ஸோ அசைன் ஆன பிறகு அந்த நேமை நான் சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணி மறுபடியும் நான் ஆட் கொடுத்தேன்னா எனக்கு இங்கே உள்ள நேம் வந்து என்னன்னா அதுதான் ஓவரேட் ஆகணும், தவிர இன்னொரு ரோவாக அதில் ஆட் ஆகக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ இதை நான் டைனமிக்காக கொண்டு வரணும். ஸோ நான் இப்போ டிவ் நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ டிவ்வையே நான் டைனமிக்காக கொண்டு வரணும். ஸோ அப்போது நான் ஒரே ஒரு டிவ் மட்டும் நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அந்த ஒரு டிவ்வை வச்சு தான் நம்ம டைனமிக்காக எல்லா எல்லா டிவையும் நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ பேசிக்காக நான் ஒரு அரே வச்சுருக்கேன். ஸோ நான் அரே டெஃபைன் பண்ணிடுவேன். ஸோ கான்ஸ்ட் இதான் அரே நான் வச்சுருக்க அரே. ஸோ அந்த அரேயில் 1 2 3 4 5 6. ஸோ இப்போ ராதாகிருஷ்ணன் இதோட இண்டெக்ஸ் என்ன? இந்த அரேயோட டோட்டல் இண்டெக்ஸ் எத்தனை? ஸோ லென்த்து 6. இப்போ எனக்கு இப்போ அரேயோட லென்த்து 6. அப்போ எனக்கு 6
ஏன்னா 6 தடவை எனக்கு வந்து டைரெக்டாக div கிரியேட் ஆகி லூப் ஆக போகுது. ஸோ பாருங்க, ஸோ அதுக்கு தான் மேப் மெத்தட். ஸோ நம்ம உள்ள ஜாவாஸ்கிரிப்ட் கோட் எழுத போகிறோம். ஸோ ஒரு கேரி பிரேசஸ் யூஸ் பண்ணி, ஸோ நான் கொஸ்டின் மார்க் போட்டுக்கிறேன். இப்போ சப்போஸ் அந்த அரேல வேரியபிளில் டேட்டா இல்லைன்னா அதை போய் மேப் பண்ணியிருந்தோம்னா எரர் த்ரோ பண்ணோம். ஸோ டாட் மேப். ஸோ இப்போ அதுக்குள்ள ஐட்டம் நான் போட்டு, ஸோ இந்த இடத்துல நான் இப்படி கேரி பிரேசஸ் யூஸ் பண்ணினாலும் நான் போடுறேன்னா, இல்லை டைரெக்டாக div யூஸ் பண்ணினாலும் போடலாம். ஸோ நான் இந்த டிவ்வை அதை அப்படி கட் பண்ணி நான் இங்கே யூஸ் பண்ணிடுவேன். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட்டு எதுவுமே பண்ணிவிட்டு நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணிடுவேன். இப்போ எனக்கு 1 2 3 4 5 6 எனக்கு 6 தடவை எனக்கு லோட் ஆகிட்டு. ஸோ நான் இங்கே ஸோ இதோட லென்த்தை மாற்றுறேன். ஸோ 3 இதோட லென்த்தை நான் மாற்றும் போது எனக்கு டைரெக்டாக இதோட லென்த்து மாறணும். ஸோ எனக்கு 3 தடவையும் எனக்கு ரெண்டர் ஆகிட்டு. இப்போ நான் அந்த இடத்துல நான் லூப் பண்ணிட்டேன்னா, ஏன்னா பேசிக்காக அரே லூப் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த அரேயை நான் லூப் பண்ணும்போது, ஐ மீன் மேப் பண்ணும்போது எனக்கு 3 தடவை லூப் ஆகும். அப்போ என்ன பண்ணுவோம், 3 தடவையும் டிவ்வை கிரியேட் பண்ணி, இந்த மாதிரி டிவ்வை கிரியேட் பண்ணி, இந்த மாதிரி அந்த டிவ்வுக்கு கிளாஸ் நேம்லாம் கிரியேட் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்ணி விட்டுருவோம். இப்போ நான் அதில் உள்ள வேல்யூஸை மட்டும் இந்த இதில் நம்பராக நான் கொடுத்துருவேன். ஸோ ஐட்டம் அப்படின்னு கொடுத்தேன். இந்த ஐட்டத்தில் 1 2 3 வரும். ஏன்னா டைரெக்டாக 1 2 3 அப்படி தான் வச்சுருக்கோம். ஸோ 1 2 3 வருது. ஸோ இப்படி தான் நம்ம டைரெக்டாக ஒரு மேப் யூஸ் பண்ணி ஒரு டிவ்வை டைனமிக்காக கிரியேட் பண்ணி அதை அப்பேண்ட் பண்ணுவோம். புரியுதா? ஸோ இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ என்ன நடக்குது, எப்படி டிவ் கிரியேட் ஆகுது டைனமிக்கான்ட்டு. ஸோ புரியுது. ஸோ ராதாகிருஷ்ணன் உங்களுக்கு ஓகே. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட். நம்ம இதுக்குள்ள நம்ம நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ பேசிக்கா ஸோ அதில் ஃபில்டர்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ நான் ஃபில்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு எதுவுமே வரல. பேசிக்காக நான் ஃபில்டர் யூஸ் பண்ணேன், எனக்கு எதுவுமே வரல. ஸோ அதுக்கடுத்து நான் வந்து ஃபைண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபைண்ட் எனக்கு எதுவுமே வரல. ஏன்னா ஃபைண்ட் வந்து ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ பேசிக்காக உள்ள என்ன வேல்யூ இருக்கோ அந்த உள்ள வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ உள்ள வேல்யூஸ் ஆப்ஜெக்ட் இருந்தால் ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணோம். பட் மேப் மட்டும் தான் அதை வந்து ஒரு அறையாக ரிட்டர்ன் பண்ணி அதை உங்களுக்கு லோட் பண்ண வைக்கும் ஜேஎஸ்எக்ஸில். ஃபில்டரும் ஒரு அறையாக தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஃபில்டரும். பட் ஃபில்டரால் ஜேஎஸ்எக்ஸ் மாதிரி லோட் பண்ண வைக்க முடியாது. ஸோ அந்த இடத்துல நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஃபாரிச் இருக்குது. ஃபாரிச்சில் ரிட்டர்னே கிடையாது பேசிக்காக. ஸோ ஃபாரிச்சில் ரிட்டர்னே கிடையாது. ரிட்டர்னா அந்த லூப்பை ஸ்டாப் பண்ணுறது தான் ரிட்டர்னு, அதோட நேம் பேசிக்காக. ஸோ ஃபாரிச்சில் எதுவுமே கிடையாது. ஸோ ஃபாரில் யூஸ் பண்ணவே முடியாது பேசிக்காக. ஸோ அதுக்கடுத்து நான் அதனால தான் நான் மேப் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மேப் வந்து ஒரு பேசிக் ஒரு பவர்ஃபுல். ஏன்னா ஒரு டிவ்வை கிரியேட் பண்ணி டைனமிக்காக அப்டேட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் இப்போ பண்ணிட்டேன். இப்போ நான் எப்படி இங்கே அடிக்கிற நேம்ஸை டைரெக்டாக ஆட் கொடுக்கும் போது என்னால் இங்கே கொண்டு வர முடியும். ஸோ டைனமிக்காக அதை நான் எப்படி பண்ணணும், நான் அதுக்கு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். பேசிக்காக என்னன்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். நான் கொடுக்குற இன்புட் வேல்யூவை இந்த அறைக்குள்ள புஷ் பண்ணால் போதும். புரியுதா? ஸோ இந்த அறைக்குள்ள புஷ் பண்ணும் போது எனக்கு இங்கே லென்த்து கூட கூட அது ரெண்டர் ஆகி உங்களுக்கு அவுட்புட்டும் ஷோ ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். நான் அதுக்கு ஒரு ஸ்டேட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன்னா இன்புட்டோட வேல்யூவை நம்ம செட் பண்ணணும். ஸோ கான்ஸ்ட் ஒரு ஸ்டேட். ஸோ கான்ஸ்ட் வேல்யூ. ஸோ இன்புட் வேல்யூ, அதனால இன்புட் வேல்யூ அப்படின்னு நான் ஸ்டேட் நேம் வச்சுட்டேன். செட் இன்புட் வேல்யூ வச்சுட்டு அடுத்து யூஸ் ஸ்டேட். இது வந்து டைரெக்டாக ஸ்ட்ரிங் டேட்டா டைப், ஏன்னா ஸ்ட்ரிங் தான் உள்ளே கொடுக்க போகிறோம். ஸோ நான் கொடுக்குற இன்புட்டை எதில் வாங்கலாம், எந்த ஆட்ரிபியூட் மூலமாக. ஸோ எந்த ஈவெண்ட் அந்த ஆட்ரிபியூட் ஈவெண்ட் என்ன, ஸோ அந்த ஈவெண்ட் மூலமாக எப்படி அப்டேட் பண்ணலாம். கேக்குதா? இப்போ இதில் என்ன யூஸ் பண்ணணும், எப்படி இன்புட்டோட வேல்யூ வரணும். நேம் ஆட்ரிபியூட் ஓகே, அது ஓகே, அது வந்து வேலிடேட் செக் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த இன்புட்டா அந்த இன்புட்டாண்டு நம்மளுக்கு இருக்கிறதே ஒரே ஒரு இன்புட் தான். ஸோ நம்மளுக்கு நேம் ஆட்ரிபியூட் இப்போதைக்கு தேவை தான். பட் இப்போதைக்கு இந்த கான்செப்டில் நம்மளுக்கு ரெக்குயர்மெண்ட் இல்லை. ஸோ வேல்யூஸை நான் இன்புட்டோட வேல்யூஸை நான் கெட் பண்ணணும். எப்படி நான் கெட் பண்ணணும்,
ஆ அது வேல்யூஸ்க்குன்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. அது ஓகே. ஸோ நான் வேல்யூஸை எப்படி கெட் பண்ணேன்? நாங்கள் டைப் படிக்கிற இன்புட்டோட வேல்யூஸை நான் எப்படி கன்சோல் லாக்ல கெட் பண்ணேன்? என்னது? ஸோ நான் சொல்லியிருந்தேன் இன்புட்ல என்ன சொன்னீங்க? ஸோ பேசிக்காக எல்லாரும் கான்செப்டை மறந்துட்டீங்க. ஸோ ஒரு இன்புட்ல எப்படி வேல்யூஸை கெட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் டீப்பாக உங்களுக்கு சொல்லி தந்தேன். ஸோ ஆன் சேஞ்ச். ஸோ ஆன் சேஞ்ச் எல்லாரும் மறந்துட்டீங்க. ஸோ ஆன் சேஞ்ச் மூலமாக தான் நம்மளால வேல்யூஸை கெட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ண தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ அதை ஒரு தடவை பண்ணிட்டு விட்டீங்கன்னா மறந்துடும். ஹேண்டில் சேஞ்சு நான் ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த ஹேண்டில் சேஞ்சில் ஈவெண்ட்டை வாங்குறேன். ஸோ ஈவெண்ட்டை வாங்கி அந்த ஸ்டேட்டுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ டைரெக்டாக அப்டேட் பண்ணுறேன். ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ. ஸோ டைரெக்டாக வேல்யூஸை அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஹேண்டில் சேஞ்சை நான் அங்கே கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ நான் லாக் யூஸ் பண்ணி இன்புட் இன்புட் வேல்யூ நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் டைரெக்டாக டெவலப்பர் லாக் எடுத்துட்டு இப்போ நான் டைப் பண்ணுறேன் எஸ். ஸோ நான் இப்போ டைப் பண்ண டைப்பில் எனக்கு வருது. ஸோ இப்படி தான் ஸ்டேட்டில் அப்டேட் பண்ணணும். ஸோ ஓகே. ஸோ இந்த ஆன் சேஞ்சை நீங்கள் மறந்துட்டீங்க. ஸோ இதே ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம வந்து ஈவெண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவோம். ஸோ ஆட் ஈவெண்ட் லிஸ்ட் மூலமாக ஒரு ரிஜிஸ்டர் பண்ணுவோம். ஒரு எலமெண்ட்டை கெட் பை எலமெண்ட் ஐடி கொடுத்து அதை அங்கே டேரெக்டாக வாங்கி ஸோ அங்கேருந்து அதுக்கு ஒரு ஈவெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கு அந்த ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ணும்போது என்ன எக்ஸிக்யூட் ஆகணுமோ அந்த பிளாக் ஆஃப் கோட அந்த பிளாக்குள்ளே எழுதுவோம். பட் இங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணாமே டேரெக்டாக அந்த எலமெண்ட்லேயே நம்ம கொடுத்துடலாம். ஸோ எலமெண்ட்லேயே டேரெக்டாக கொடுத்துடலாம். ஸோ ஆன் சேஞ்ச் இந்த எலமெண்ட்டை கொடுத்து நான் ஹேண்டில் சேஞ்ச் யூஸ் பண்ணி ஸோ நான் அந்த ஸ்டேட்டுக்கு நான் வேல்யூஸ் அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வேல்யூ அப்டேட் ஆகி இருக்கு. ஸோ நான் அப்டேட் ஆகிற வேல்யூஸை நான் ஆட் பண்ணி கொடுக்கும்போது அதில் இன்சர்ட் பண்ணணும். கான்ஸ்ட் கான்ஸ்ட். ஸோ இப்போ அதுக்கு நான் ஒரு ஸ்டேட் கிரியேட் பண்ணணும். ஸோ என்ன ஸ்டேட்னா இதான் லோட் பண்ணுற ஸ்டேட் என்னன்னா மெயின் ஸ்டேட் நான் வச்சுருக்கேன். ஸோ செட் மெயின் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை தான் லோட் பண்ண போகிறேன். அப்போ யூஸ் ஸ்டேட். ஸோ இதான் அரே. ஸோ இதை நான் அப்படி எடுத்துட்டு நான் இங்கே வச்சுருந்தேன். ஸோ இப்போ இந்த மெயினை தான் நான் லோட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மெயினை தான் லோட் பண்ண போகிறேன். இந்த மெயினில் எதுவுமே இருக்காது பேசிக்காக. ஸோ எதுவுமே இருக்காது எனக்கு. ஸோ அதனால எனக்கு அவுட்புட். ஸோ அவுட்புட்டும் ஜஸ்ட் மினிட். ஓகே டன். ஸோ இப்போ நான் அந்த மெயினை லோட் பண்ணுறேன். ஸோ லோட் பண்ணும்போது எனக்கு டேட்டா இருக்காது. பேசிக்காக அந்த டேட்டாவே எனக்கு இருக்காது. ஏன்னா அந்த இடத்துல வந்து அது எம்டியாக இருக்கு. ஸோ ஸோ இப்போ நான் ஒரு ஸ்டேட்டை கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஸ்டேட்டை நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதை நான் மேப் பண்ணும்போது எனக்கு அதில் டேட்டா இருக்காது. ஸோ அதனால டேட்டா இல்லைனால அது லூப் ஆகாததுனால எனக்கு டிவ்வும் கிரியேட் ஆகாமல் ஸோ டேரெக்டாக சிங்கிளாக இருக்குது. இப்போ அந்த டிவ்வுக்குள்ளே நான் செட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். இதான் ஆட் ஹேண்டில் ஆட். ஸோ ஹேண்டில் ஆடில் டிஃபால்ட்டாக அந்த இதில் நான் புஷ் பண்ண போகிறேன். ஸோ நான் இன்புட் வேல்யூவை டேரெக்டாக இந்த அறைக்குள்ள நான் புஷ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவேன்னா செட் மெயினை எடுத்துட்டு செட் மெயின் டாட் புஷ். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி வச்சுக்கிடுவேன். ஸோ கான்ஸ்ட் ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா டேரெக்டாக ஸ்டேட்டில் உள்ள அரேல வந்து ஏன்னா இது வந்து அப்டேட்குள்ள ஒரு ஃபங்க்ஷன். ஸோ டேரெக்டாக அதில் புஷ் பண்ண முடியாது. ஓகே டன். ஸோ ஸோ நான் இதுக்கு ஒரு வேரியபிளை நான் எடுத்து வச்சுட்டு
ஸோ அந்த அரேல நான் வந்து இந்த மெயின் வேல்யூஸை கொடுத்துட்டு டைரெக்டாக இந்த மெயின் வேல்யூஸை நான் கொடுத்துட்டு இப்படி நான் டைரெக்டாக கொடுக்கலாம். நான் பேசிக் சிம்பிள் லெவலில் கொடுக்குறேன். இல்லை அரே டாட் சாரி இந்த அரே டாட் புஷ் புஷ் இங்கே உள்ள மெயின் வேல்யூஸ். ஸோ இப்படி கொடுத்துட்டு அதுக்கடுத்து செட் இன்புட் இன்புட் மெயின். ஸோ இன்புட் மெயின் கொடுத்துட்டு அந்த இடத்துல இந்த அறையை நான் கொடுத்துருவேன். ஸோ இந்த அறையை கொடுத்தேன்னா எனக்கு ஒவ்வொன்றும் இப்போ என்னன்னா நான் இந்த ஹேண்டில் ஆடை கிளிக் பண்ணும் போது ஒரு அரே கிரியேட் ஆகி ஸோ அந்த அரேக்குள்ள ஒரு வேல்யூஸை புஷ் பண்ணி நான் டைரெக்டாக செட் மெயினுக்கு நான் அசைன் பண்ணிடுவேன். ஸோ இதனால எனக்கு இப்படிதான் நீங்க சொன்னது என்னன்னா ஒரு புஷ் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி செட் பண்ணலான்ட்டு நான் இப்படி கொடுத்தேன்னா எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும். என்ன ப்ராப்ளம் வரும் பேசிக்கா சொல்லுங்க. என்ன ப்ராப்ளம் வரும்னா பேசிக்கா நான் ஒரு அரே கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த அரே இங்க வச்சு தான் கிரியேட் பண்றேன். அதே அரே புஷ் பண்றேன். பேசிக்கா அதே அரே நான் புஷ் பண்றேன். ஸோ அதுக்கடுத்து அந்த அறையில நான் புஷ் பண்றேன். அதுக்கடுத்து நான் ஒரு அந்த செட் மெயின்ல அசைன் பண்றேன். அப்ப என்ன ஆகும், எனக்கு அரேல இங்க இனிஷியலா ஒரு அரே கிரியேட் ஆகுது. அதுக்குள்ள ஒரு புஷ் பண்றேன். அதுக்கடுத்து நான் வேல்யூல செட் பண்றேன். அப்படி செட் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் செட் ஆயிரும். நான் ரெண்டாவது நேம் கிரியேட் பண்ணும்போது ஹேண்டில் ஆட் கொடுக்கும் போது மறுபடியும் ஒரு அரே கிரியேட் ஆகும். மறுபடியும் அதுக்குள்ள புஷ் ஆகும். மறுபடியும் அதை ஓவர் பண்ணிட்டு இது அசைன் ஆகும். ஸோ இதை தான் நான் லோக்கல் ஸ்டோரேஜில் என்ன சொன்னேனோ அதுதான் இங்கேயும். ஸோ பேசிக்காக இதை நான் இப்போ ரியல் டைமில் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ ஹேண்டில் ஆடில் ஆன் கிளிக் கொடுத்துட்டு ஹேண்டில் ஆட் நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ ஹேண்டில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்புட்டில் வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணணும். செக் பண்ணாமல் புஷ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இன்புட் வேல்யூ இருந்தால் மட்டும் தான் செக் பண்ணணும். ஸோ அதனால நான் இன்புட் வேல்யூ இல்லைன்னா அது எல்ஸ்குள்ள போகணும். எல்ஸே நம்ம எழுத வேண்டிய அவசியம் இல்லை இப்போதைக்கு. ஸோ இப்போ நான் வந்து நார்மலாக ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ண பிறகு நான் வந்து நான் ஆட் கொடுக்குறேன். எனக்கு ஆட் ஆகாதீங்கன்னா இன்புட்டில் வேல்யூ கொடுத்தா தான் இதாகும். ஸோ நான் சம்திங் ஏதோ ஒன்று எக்ஸாம்பிள் அப்படின்னா கொடுக்குறேன். கொடுத்த உடனே எனக்கு ஆட் ஆகணும் பேசிக்காக. ஸோ எனக்கு இங்கே இந்த இடத்துல ஹேண்டில் இன்புட் வேல்யூ செட் மெயின். ஸோ மெயினுக்குள்ள டேட்டா வந்துட்டான்னு நான் செக் பண்ணணும். ஸோ நான் மெயினை கொடுக்குறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ கன்சோல் ஃபஸ்ட்டு மெயினில் வந்து எனக்கு டிஃபால்ட்டாக ஒரு நார்மல் அரே தான் இருக்கும் பேசிக்காக. இப்போ ஏன்னா நான் எம்டி அரே தான் இருக்கும். பட் நான் இதில் பர்டிகுலராக ஹேண்டில் ஆட் கொடுக்கும் போது எனக்கு இன்புட்டோட வேல்யூஸை நான் டைரெக்டாக புஷ் பண்ணுறேன். சரி, இந்த இடத்துல இன்புட் வழியை நான் புஷ் பண்ணணும். ஸோ இன்புட் வழியை நான் புஷ் பண்ணணும். ஸோ நான் இன்புட் வழியை புஷ் பண்ணும்போது அங்குள்ள வேல்யூஸ் எனக்கு டைரெக்டாக கிடச்சிட்டு இந்த மெயிலில் அப்டேட் பண்ணணும். ஸோ நான் ரெஃப்ரெஷ். ஸோ சம்திங் ஃபஸ்ட்டு புஷ் பண்ணும்போது புஷ் ஆகாது. அதுக்கடுத்து கொடுக்கும் போது எனக்கு வேல்யூஸ் கிடைச்சதான்னு பார்க்கணும். ஸோ ஆட் கொடுக்கும் போது எனக்கு சம்திங் என்னன்னா எனக்கு எதுவுமே ரெண்டர் ஆகலை. ஸோ அப்போ என்ன மிஸ்டேக்ஸ் அப்போ கன்சோலாக பண்ணி செக் பண்ணணும் பெட்டரா. லாக் உள்ள வருதா? ஸோ அப்போனா ஸோ அரே நான் கொடுக்குறேன். ஸோ அரே கொடுத்து நான் செக் பண்ணுறேன். ஸோ கொடுத்து ஸோ செக் பண்ணுறேன். எனக்கு அது உள்ளே வரலை. பேசிக்காக எனக்கு என்னன்னா டைரெக்டாக இந்த ஆட் கொடுக்கையும் எனக்கு ஹேண்டில் ஆட் உள்ள ஃபங்க்ஷன் உள்ளே வரலை. ஸோ நான் அதை வெளியே யூஸ் பண்ணி இந்த ஹேண்டில் ஆட் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கிறேன். ஸோ ஹேண்டில் ஆட் ஃபங்க்ஷன் ஒர்க்கே ஆகலை. ஸோ நான் கீழே கொடுத்து ஸோ எனக்கு ஒரு பர்டிகுலர் எரர் தாண்டி வெயிட் பண்ணுங்க. ஓகே டன். ஸோ ஓகே, ஸோ நான் அதை ரிமூவ் பண்ணியிருந்தேன். ஸோ சம்திங் எரர் இருக்குது. ஸோ ஃபைல் எரர் சேவ் ஆகாமல் இருக்குது. ஓகே டன்.
ஸோ நான் இன்புட் வேல்யூவில் ஸோ நார்மலாக ஒரு அரே இருக்குது. ஸோ அரேக்குள்ள ஒரு வேல்யூஸை புஷ் பண்ணுறேன். ஸோ புஷ் பண்ணி அந்த ஸ்டேட்டில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அப்டேட் பண்ணும்போது எனக்கு அதோட டேட்டா வரும். பேசிக்காக நான் பண்ணி ஸோ ஒரு சம்திங் அடிச்சுட்டு நான் ஆட் கொடுக்குறேன். ஸோ அடிச்சுட்டு ஆட் கொடுக்குறேன். ஸோ அடிச்சுட்டு நான் ஆடு கொடுக்குறேன். எனக்கு ஓவர் ஹெட் தான் ஆகுது தவிர்த்து எனக்கு நியூவாக ஒரு லைனில் ஆட் ஆகலை. பேசிக்காக தெரியுதா உங்களுக்கு? ஸோ ஸோ நான் என்ன கொடுக்குறேனோ, ஸோ நான் ஏற்கனவே ஐட்டத்தை நான் கீழே டெஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன கொடுக்குறேனோ இதை நான் விட்டுருவேன். ஸோ இந்த இடத்துல இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ உள்ளே கொடுக்குற ஐட்டத்தை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ நம்பரை நான் பிரிண்ட் பண்ணல. ஸோ நான் உள்ளே ஏதோ ஒரு வழி கொடுக்கேன்னா அது வருது ஃபஸ்ட்டு. ஓகே. ஸோ இப்போ இது வருது. ஸோ மறுபடியும் நான் அந்த வேல்யூவை ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் சம்திங் கொடுக்குறேன்னா எனக்கு மறுபடியும் இந்த வேல்யூஸ் வருது. ஏன்னா அது நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த வேரியபிளை கிரியேட் பண்ணி அந்த வேரியபிளே நான் டேரெக்டாக அசைன் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் இனிஷியலாக ஆட் பண்ணும்போது மறுபடியும் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். அது ஓகே, கிரியேட் பண்ணுறது அதில் அசைன் பண்ணுறது ஓகே. பட் மறுபடியும் அந்த ஸ்டேட்டை ஓவர்ரைட் பண்ணி இந்த வேரியபிளை அசைன் பண்ணுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு நேம் அடித்து இந்த இடத்துல வரும் இன்புட்டோட வேல்யூ வந்து. ஸோ எக்ஸாம்பிள்னு அடிக்கிறேன்னா இந்த இடத்துல எக்ஸாம்பிள்ங்கிறது வரும். ஸோ எக்ஸாம்பிள்ங்கிறத இதை புஷ் பண்ணி விட்டுருவேன். புஷ் பண்ணி அந்த எக்ஸாம்பிள் அறையை நான் இங்கே ஆட் பண்ணிடுவேன், செட் பண்ணிடுவேன். மறுபடியும் நான் எக்ஸாம்பிள் ஆட் பண்ண பிறகு மறுபடியும் இன்னொரு வழி கிரியேட் பண்ணுறேன், எக்ஸாம்பிள் 2. மறுபடியும் எக்ஸாம்பிள் 2ன்னு மறுபடியும் இந்த அரே மறுபடியும் கிரியேட் ஆகுது. அந்த அரேக்குள்ள புஷ் ஆகுது. அதே மறுபடியும் எக்ஸாம்பிளை ரீஅரேஞ்ச் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் அசைன் பண்ணுறேன். ஸோ இதனால எனக்கு ஒவ்வொன்றா 1 by 1 வராமல் எனக்கு அதை ரிமூவ் பண்ணிட்டு இது அசைன் ஆகுது. ஸோ எதனால அசைன் ஆகுதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? கேட்குதுடா நான் பேசுறது? ஓகே தான். ஸோ இப்போ நான் பேசிக்காக நான் பண்ணதில் நான் ஒரு வேல்யூஸ் ஏன்னா நான் ரெஃபரன்ஸ் பண்ணுறேன். நான் இதில் பர்டிகுலராக ஒரு நேம் அடிக்கிறேன், எக்ஸாம்பிள்னு அடிக்கிறேன். அடித்ததை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணதை ஒரு டிவ்வில் லோட் பண்ணி அந்த எக்ஸாம்பிளை நான் பிரிண்ட் பண்ண வைக்கேன். ஏன்னா இந்த இடத்துல டிவ்வில் பிரிண்ட் பண்ண வைக்கேன். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ம், சொல்லுங்க. எரர் மிஸ்டேக் வந்துச்சா? என்ன எரர் மிஸ்டேக் வந்துச்சு? அப்போ என்ன? ஸோ எதுக்கு பேசிக்காக கோட் ரன் ஆகுதுன்னா அது வந்து ஒரு ஃபைல் எரர் ஆச்சு பேசிக்காக. ஸோ அதனால தான் ரன் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ அதை விட்டுருங்க. இப்போ நான் ஹேண்டில் ஆடை கிளிக் பண்ணும்போது இன்புட்டில் வேல்யூ இருக்கான்னு இருந்தால் தான் இது உள்ளே வரும். அப்போது ஒரு அரே கிரியேட் பண்ணுறோம். அந்த அரேக்குள்ள ஒரு வேல்யூஸை புஷ் பண்ணுறோம். அந்த ஸ்டேட்டில் உள்ள வேல்யூஸை புஷ் பண்ணுறோம். புஷ் பண்ணி இன்னொரு ஸ்டேட்டில், ஏன்னா இது ஒரு அரே, அதே அறையை இன்னொரு ஸ்டேட் அரேக்கில் நான் அசைன் பண்ணி விடுவேன். ஸோ அசைன் பண்ணும்போது நான் என்னது புதுசாக நான் கிரியேட் பண்ணுறேனோ எனக்கு அதை ரீஅரேஞ்ச் பண்ணி அதுதான் வரும். ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒன்னா அடுத்த லைனில் எக்ஸாம்பிள் ஒன்று ஆட் ஆயிருக்கணும். பட் இதை ரீஅரேஞ்ச் பண்ணி வருது. ஸோ நான் ஒரு நேம் அடிக்கிறேன். நேம் அடித்து நான் ஆட் பண்ணுறேன்னா அந்த நேமு டைரெக்டாக வருது. மறுபடியும் இன்னொரு நேம் அடிக்கிறேன்னா அது வந்து எனக்கு 2வது லைனை ஆட் ஆகணும் பேசிக்காக. அது 2வது லைன் எனக்கு ஆட் ஆகணும். எனக்கு அதிலே ஓவரேட் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் பேசிக்காக. என்னோட முதலீடு சொல்லுங்க. ம், சொல்லுங்க. நீங்க நீங்க வந்து புஷ் மெத்தட் சொன்னீங்க. ஸோ அதான் புஷ் மெத்தடை வச்சு நான் பண்ண சொன்னேன். இல்லை நான் டேரெக்டாக நான் ஸ்டேட்லேயே யூஸ் பண்ணியிருப்பேன் பேசிக்காக. ஸோ நீங்கள் புஷ் மெத்தடு வந்து பண்ண சொன்னீங்கன்னா நான் புஷ் மெத்தடு ஒன்று பண்ணி உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன். ஸோ எப்படி அசைன் பண்ணலான்னு. ஸோ நிறைய விதமாக அசைன் பண்ணலாம் டேரெக்டாக. ஸோ ஏன்னா இந்த நான் அந்த அரே வெளியே வச்சுட்டு இந்த அரேயை நான் வெளியே வச்சுட்டு இப்போ நான் ஒரு வேல்யூஸை ஆட் பண்ணுறேன். அதுக்கடுத்து ஆட் பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன். ஸோ இப்படி வரும்போது நான் நான் அந்த அரேயை நான் எங்கே வச்சாலும்
ஸோ நான் உள்ளே வச்சாலும் வெளியே வச்சாலும் எனக்கு ஒரே ரிசல்ட் தான். ஏன்னா நான் ஆட் பண்ணும்போது தான் அந்த அரே இனிஷியல் ஆகி உங்களுக்கு அவுட்புட் அதுக்குள்ள ஒன்று புஷ் பண்ணி அதை ஸ்டேட்டில் அப்டேட் பண்ணி உங்களுக்கு வேல்யூஸ் வருது. ஸோ எனக்கு என்ன ஸ்டேட் அப்டேட் ஆகும்போது மறுபடியும் இந்த காம்பனண்ட் ரெண்டர் ஆகும். ரெண்டர் ஆகும்போது மறைய அரேயை இனிஷியலாக மாற்றி விட்டுரும். புரியுதா? ஸோ இதை வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நான் ஸ்டேட்டில் எப்படி பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். ஸோ நான் ஒரு வேல்யூஸ் வருது. ஸோ நான் அரே எந்த இதுவுமே புஷ் பண்ணல. ஸோ ஸ்டேட்டில் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுதேன்னா, ஸோ நான் இந்த இடத்துல ஏன்னா இது வந்து அரே. ஸோ இந்த அரேல டாட் இப்போ நான் இந்த மெயின் ஸ்டேட்டை டைரெக்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்து இந்த இன்புட் வேல்யூவை செட் பண்ணுறேன். ஸோ இப்படி செட் பண்ணும்போது இந்த அரே டைரெக்டாக கொடுத்துட்டு அந்த அரேயில் நான் டைரெக்டாக இங்கே ஏற்கனவே நான் ஒரு வேல்யூ அடிச்சிருந்தேன்னா அது அரேக்குள்ள இருக்கும். அதை வெளியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோடனே அது உள்ளே இருக்கிற எல்லா வேல்யூஸுமே வெளியே ஸ்ப்ரெட் ஆகிடும். அதுக்கடுத்து இன்புட் வேல்யூஸை நான் செட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வேல்யூஸ் அடிக்கிறேன். ஆட் ஆட் ஸோ ஆட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆயிடுது. ஸோ இப்படி தான் ஸ்டேட்டில் ஆட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் டைரெக்டாக இன்புட் வேல்யூவை டைரெக்டாக உள்ளே கொடுத்தீங்கன்னா அது வந்து அசைன் ஆகிட்டுனா ப்ரீவியஸாக இருக்கிறத ரிமூவ் ஆகிட்டு இது அசைன் ஆகிடும். ஸோ அதனால் ப்ரீவியஸாக இருக்கிறத ரிமூவ் ஆகக்கூடாது. அப்போனா நான் ஒரு வேல்யூ செட் பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு நான் சிமியோன்னு அடித்த பிறகு அது உள்ளே வரும். உள்ளே வந்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடும். ஸோ மெயின் ஸ்டேட்டில் எதுவுமே இருக்காது, உள்ள எந்த வேல்யூஸுமே இருக்காது. அப்போ இது எதுவுமே இல்லைனால இந்த ஸ்ப்ரெட்டு ஒர்க் ஆகாது. ஸோ ஏன்னா நத்திங் வெளியே பெறும். ஸோ அதுக்கு அடுத்து இன்புட் வழியை சிமியூங்கிறத செட் பண்ணி விட்டு அதை ஒரு அறையில் செட் பண்ணி விட்டு ஸ்டேட்டில் அப்டேட் பண்ணி விட்டுரும். மறுபடியும் நான் ரெண்டாவது உங்கள் நேம் அடிக்கிறேன். ஸோ அப்போ அடிக்கும் போது ஸோ உள்ளே இருக்கிற சிமியோங்க உள்ள நேம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரும். ஸோ உள்ள ஒரே ஒரு வேல்யூஸ் இருக்குது, அதுவும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு கமா போட்டு அதுக்கடுத்து ஒரு வேல்யூவாக அசைன் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கடுத்து இது ரெண்டாவது வேல்யூவாக அசைன் ஆயிடும். அதுக்கு மூணாவது வரீங்க. அப்போ மூணாவது வரும்போது மூணாவது ஸ்டேட்டில் சிமியோன் அதுக்கடுத்து ரேணுகான் ரெண்டு இடம் இருக்கும், ரெண்டு வேல்யூஸ். அதை ரெண்டையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரும். ஸ்ப்ரெட் விட்டு மூணாவது ராதாங்க வேல்யூவை ஆட் பண்ணி விட்டோம். ஸோ இப்படி தான் ஸ்டேட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு. புரியுதா? ஸோ இப்படி யூஸ் பண்ணும்போது இதை நம்ம ஆட் பண்ணும்போது இதை ரிமூவ் பண்ணணும் பேசிக்காக. ஸோ இதை எப்படி ரிமூவ் பண்ணலாம்னா, ஸோ வேல்யூங்க ஆட்ரிபியூட் இருக்கு. ஸோ வேல்யூஸ்ங்க ஆட்ரிபியூட் இருக்கு. இந்த வேல்யூவை நம்ம ஸ்டேட்டை கொடுத்துடலாம். ஸோ ஸ்டேட்டை கொடுத்துட்டு ஸோ டிஃபால்ட்டாக என்னன்னா ஒன்றுமே இல்லை. நான் இப்போ ஒன்று அடிக்கேன்னா அந்த வேல்யூ டைரெக்டாக SIME அப்படின்னு ஒன்று அடிக்கேன்னா இது டைரெக்டாக கேண்டில் சேஞ்ச் மூலமாக போய் டைரெக்டாக ஸ்டேட்டில் செட் ஆகும். அந்த ஸ்டேட் வேல்யூ தான் டைரெக்டாக அந்த வேல்யூவில் கொடுத்துருக்கேன். நான் அந்த வேல்யூஸை கார்ட் கோடாக நான் வந்து சம்திங் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் அப்படின்னா கார்ட் கோடாக கொடுத்துருக்கேன்னா எனக்கு டிஃபால்ட்டாக ஹார்ட் கோடாக டைரெக்டாக இருக்கும், இந்த வேல்யூ ஆட்ரிபியூட்டில் இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக என்ன பண்ணாலும் போகாது. நான் அதில் என்னவே டைப் பண்ண முடியாது, நிலங்க டைப் பண்ண முடியாது இந்த இடத்துல. ஏன்னா டிஃபால்ட்டாக ஏன்னா வேல்யூவே டிஃபால்ட்டாக ஹார்ட் கோடில் கொடுத்துட்டு அந்த இன்புட்டுக்கு வேல்யூ இந்த எக்ஸாம்பிள் தான், இதை தவிர்த்து எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த மாதிரி ஹார்ட் கோடில் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்படி கொடுக்கும்போது எனக்கு டிஃபால்ட்டாக எதுவுமே இருக்காது. ஸோ நான் ஒன்று ஆன் சேஞ்ச் பண்ணுறேன். அப்போது அது அந்த ஆன் சேஞ்ச் பண்ணது ஸ்டேட்டில் அப்டேட் ஆகி அந்த ஸ்டேட் வேல்யூ தான் எனக்கு வேல்யூவாக அசைன் ஆகும். ஸோ இங்கே உள்ள கொடுக்குற ஆன் சேஞ்ச் வேல்யூ கேண்டில் சேஞ்சு ஸ்டேட்டில் அப்டேட் ஆகி அந்த அப்டேட்டான வேல்யூ இங்கே இருக்குமா இன்புட், அந்த இன்புட்டை தான் அந்த வேல்யூவில் கொடுக்குறேன். இது எதுக்காண்டி கொடுக்குறேன்னா இப்போ நான் வந்து ஆட் பண்ணிட்டேன் பேசிக்காக. ஸோ இப்போ என்னோட நேமை ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இதை கிளியர் பண்ணணும். ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்கு தான் இது. ஸோ நான் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து செட் இன்புட் வேல்யூவை கிளியர் பண்ணி விட்டுருவேன். ஸோ கிளியர் பண்ணி விட்டுட்டேன்னா எனக்கு அதை கிளியர் ஆயிடும் பேசிக்காக. ஸோ இப்போ சிமியன் கொடுத்து ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிளியர் ஆகிடும். அதுக்கடுத்து நான் இன்னொரு வேல்யூ நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு அதுக்கடுத்து கிளியர் ஆகிடும். இதை கிளியர் பண்ணி விட்ட உடனே செட் இன்புட் வேல்யூஸை கிளியர் பண்ணி விட்ட உடனே இது எம்டியாக மாறும். இது எம்டியாக மாறணும், இந்த வேல்யூவில் எம்டின்னு பேச ஆயிடும். ஸோ அதனால் கிளியர் ஆயிடும். புரியுதா? ஸோ இப்படி தான் நம்ம பண்ணுவோம். ஸோ இப்போ ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் நம்ம ஒரு டேட்டாவை ஆட் பண்ண முடியும். ஸோ இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கா?